வணக்கம் நண்பர்களே! மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் 2, 3 யூடியூப் வீடியோவ பார்த்தேன். அந்த வீடியோல பேங்க்குக்கு 2, 3 கஸ்டமர் போறாங்க. அந்த கஸ்டமர் போம்போது அங்க இருந்த மேனேஜர் "இந்த லஞ்ச் ஹவர்மா, அப்புறம் வாங்க" அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே அவங்க "லஞ்ச் ஹவர்லாம் ஏன் சார் பேங்க்ல? லஞ்ச் ஹவர்லாம் இல்லையே. ஆஸ் பர் தி ஆர்பிஐ ரூல்ஸ்" அது இதுன்னு ஏதோ ஒண்ணு சொல்லி, "லஞ்ச் ஹவர்லாம் இல்லையே. நீங்க எப்படி லஞ்ச் ஹவர்ன்னு சொல்றீங்க?" அப்படின்ட்டு சண்டைக்கு போவாங்க. உண்மையாலுமே லஞ்ச் ஹவர் இல்லையா பேங்க்ல? பேங்க்ல இருக்கிறவங்களுக்கு லஞ்ச் ஹவர்னு ஒண்ணு இல்லையா? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா, அது மாரி ஒரு கருத்து நிலவுது வெளியில. அந்த யூடியூப் பார்த்து தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மாரி ஒரு கருத்து நிலவுது. இது சரிதானா? பேங்க்ல இருக்கிறவங்களுக்கு லஞ்ச் ஹவர்னு ஒண்ணு இல்லையா? அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். முன்னெல்லாம் மேனுவலா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, 2 மணிக்கோட பிசினஸ நிறுத்திருவாங்க. மேனுவல்ல இருக்கும்போது 2 மணியோட பிசினஸ் நிறுத்திருவாங்க. 2 மணிக்கு சாப்பிட போயிருவாங்க. 2 மணிக்கு சாப்பிட போயிட்டு 2:30க்கு வருவாங்க. 2:30 மணிக்கு வந்து மேல அவங்க இந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் டேலி பண்ண பார்ப்பாங்க. எவ்வளோ ஆர்டில எவ்வளோ வந்திருக்குது, விஆர்டில எவ்வளோ வந்திருக்கு, எஸ்பில எவ்வளோ வந்திருக்கு, கேஷ் எவ்வளோ வந்திருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ ஆயிருக்கு. இது மாதிரி ஏகப்பட்டது இருக்கும். அது எல்லாத்தையும் அவங்க அந்த கணக்கெல்லாம் மத்தியானம் பார்க்க உட்காந்துக்குவாங்க. அந்த வேலை அவங்களுக்கு மத்தியானம் நடக்கும். இப்போ கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிசினஸ் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்ட பிறகு இந்த பிசினஸ் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஏன்னா, நீங்க மேனுவலா எதுவும் பண்ண போறதில்ல. கம்ப்யூட்டர் தானே பண்ணுது. அதனால பிசினஸ் ஹவர்ஸ இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, 2 விதமா இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஒண்ணு வந்து 3 ஹவர்லும் பிசினஸ் ஹவர் இருக்க மாரி, இன்னொன்னு 4 ஹவர்லும் பிசினஸ் ஹவர்ஸ் இருக்கிற மாரி, அதாவது கேஷ் வாங்குற மாரி இன்க்ரீஸ் பண்ணாங்க. அது எப்படின்னா, அது என்ன 3 1/2 4 அப்படின்னா, இப்போ அ 2 மணிக்கு சாப்பிட போவாங்க இல்லையா? 2 மணிக்கு சாப்பிட போயிட்டா, எல்லாம் சாப்பிட போயிட்டா, இங்க எதுவும் டிரான்சாக்ஷன் நடக்காது. அது மாரி இல்லாம 2லேருந்து 2:30 மணி வரலும் வேலை செய்யணும். தொடர்ந்து தடையில்லா மின்சாரம் அப்படின்ற மாரி, தடையில்லா வங்கிச் சேவை அப்படின்ற ஒரு கான்செப்ட்ட அப்பதான் கொண்டு வந்தாங்க. அதுல என்னன்னா, காலையில 10 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரலும் தடை இல்லாம பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ட கொண்டு வந்தாங்க. அப்படி தடை இல்லாம வேலை செய்றதாச்சுன்னா, இவன் சாப்பிட எப்படி போவான்? அவனும் மனுஷன் தானே! பேங்க்ல வேலை செய்றவங்களும் மனுஷங்க தானே! அவங்களுக்கும் பசிக்கும்ல. அவங்களும் சாப்பிட போணும்ல. அவங்க எப்படி சாப்பிட போவாங்க? அதுக்கு என்ன பண்ணாங்க, பிசினஸும் நடக்கணும், பேங்க்கும் வேலை செய்யணும், இவங்களும் சாப்பிடணும். பேங்க் எம்ப்ளாயீஸும் சாப்பிடணும். அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஐடியா பண்ணாங்க. என்ன? ஒரு பேட்ச்சு 1:30க்கு போயிருவாங்க. இன்னொரு பேட்ச்சு 2 மணிக்கு போவாங்க. இந்த 1:30 மணிக்கு போற பேட்ச் என்னன்னா, ஒரு 3 பேர் சாப்பிட போவாங்க. ஒரு கேஷியர், ஒரு சப் ஸ்டாஃப், ஒரு ஆஃபீசர். இவங்க 3 பேரும் 1:30 மணிக்கே சாப்பிட போயிருவாங்க. இது கொஞ்சம் கொஞ்சம் மாறலாம். பேங்க்குக்கு பேங்க்கு, பிரான்ச்சுக்கு பிரான்ச் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். இருந்தாலும் இதுதான் ஆக்சுவல் கான்செப்ட். 1:30 மணிக்கு சாப்பிட போயிருவாங்க இந்த 3 பேரும். ஒரு மேனேஜர், ஒரு கேஷியர், ஒரு சப் ஸ்டாஃப். இவங்க 3 பேரும் 1:30 மணிக்கு போய் சாப்பிட்டு 2 மணிக்கு வருவாங்க. 2 மணிக்கு வந்தோடனே மீதி இருக்கிற ஸ்டாஃப் எல்லாமே சாப்பிட போயிருவாங்க. ஸோ, எல்லாமே 2 மணிக்கு சாப்பிட போம்போது, இந்த 3 பேர் தான் அந்த பிரான்ச் பார்த்துக்குவாங்க. அப்ப எல்லாமே இந்த 3 பேர் எல்லா டிரான்சாக்ஷனும் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. மினிமம் என்ன பண்ண முடியுமோ அத பண்ணி குடுப்பாங்க. அதாவது பேங்க்குக்கு தடை இல்லாம இருக்கணும். கஸ்டமருக்கும் வேலை செய்யணும். முடிஞ்ச கஸ்டமரையும் அனுப்பிச்சு விடணும். அந்த அந்த கான்செப்ட். அதில என்ன பண்ணுவாங்க, கேஷியர் எல்லா பணமும் வாங்குவாரு. சப் ஸ்டாஃப் அத கொண்டு போய் ஆஃபீஸர்ட்ட குடுப்பாங்க. ஆஃபீஸர் பாஸ் பண்ணிருவாரு. இது மட்டும் தொடர்ந்து நடக்கும். ஆனா, இந்த எஸ்பி ஓப்பனிங், ஆர்டி ஓப்பனிங் இது மாரி இருக்குது எல்லாம் வந்து அந்த சமயத்தில நடக்காது. ஏன்னா, கேஷியர் எல்லா வேலையும் செய்ய முடியாது. அவர் கேஷ் மட்டும் தான் வாங்க முடியும். 1, 2 வேலை செய்வாரு. பட் கேஷ் தான் அவருக்கு அந்த சமயத்தில முக்கியம்.
ஏன்னா எல்லா கேஷும் அவர்கிட்ட தான் இருக்கும். இன்னொரு கேஷியர் சாப்பிட போயிட்டார் இல்லையா? அதனால ஒரு கேஷியர் தான் இருப்பாங்க. அப்போ வந்து எல்லா கேஷும் அவர்கிட்ட வர்றதுனால கேஷ் அதிகமாக இருக்கும். அந்த கேஷ் வேலையை அவர் பார்ப்பாரு. சப்ஸ்டாப் அந்த வவுச்சர்லாம் எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸர் கொடுப்பாரு. ஆஃபீஸர் அதை பாஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பக்கம் பேங்க் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரி தொடர்ந்து 10 மணிக்கு ஆரம்பித்து 4 மணிக்கு வரலும் வேலை செய்கிறவங்களுக்கு கேஷ் டிரான்சாக்ஷன் எப்போன்னா 3:30யோட முடிஞ்சிடும். 3:30 மணிக்கு கேஷ் டிரான்சாக்ஷன் முடிஞ்சிடும். ஆனால் எல்லாம் அடுத்தது இன்னொரு கான்செப்ட், 2வது கான்செப்ட். அது என்னென்னா எல்லாமே 2 மணிக்கு சாப்பிட போயிடுது. 2 மணிலேருந்து 2:30 வரலாம் கேப், லஞ்ச் ஹவர்னு விட்டுறது. அப்போ வந்து 3:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணாமல், கேஷை 3:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணாமல் 4 மணி வரலும் கேஷ் வாங்கணும். அதாவது அந்த ½ அன் ஹவரை, லஞ்சினுடைய ½ அன் ஹவரை இங்கே காம்பன்சேட் பண்ணுறாங்க. அதனால் 4 மணி வரலும் கேஷ் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அப்போ என்னாங்கன்னா எல்லாமே 2 மணிக்கு போயிடுவாங்க சாப்பிட்டு, 2:30க்கு வருவாங்க, மறுபடியும் தொடருவாங்க. 4 மணி வரலும் ஆனால் வேலை செய்யணும். இந்த கேப் விடலைன்னா 3:30 மணி வரலும் கேஷ் வாங்குவாங்க. கேப் விட்டால் 4 மணி வரலும் கேஷ் வாங்குவாங்க. இந்த கேஷ் வாங்குற ஹவர்ஸ் வந்து குறையக்கூடாது அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ இந்த யூடியூப்பில் பார்த்த மாதிரி பேங்க்காரங்களுக்கு லஞ்ச் ஹவர் இல்லை அப்படின்றது தவறு. அவங்களுக்கும் லஞ்ச் ஹவர் உண்டு, அவங்களுக்கும் வயிறு உண்டு, அவங்களுக்கும் பசி எடுக்க தான் செய்யும், அவங்களும் பசி எடுக்க சாப்பிட தான் செய்வாங்க. ஸோ இந்த கான்செப்டை சரியாக புரிஞ்சுக்கிட்டாக்க அவங்க எப்போ போவாங்க எப்போ வருவாங்கன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் கான்செப்ட். 1:30 மணிக்கு போகிறவங்க 2 மணிக்கு வந்துடுவாங்க, 2 மணிக்கு போனவங்க 2:30க்கு வந்துடுவாங்க. ஸோ தொடர்ந்து அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கும். எல்லா வேலையும் நடக்க முடியாது, செய்ய முடியாது. 3 பேர் எல்லா வேலையும் செய்ய முடியாது. ஆனாலும் தடை இல்லாமல் இந்த வேலை நடந்துட்டும், பேங்கிங் வேலை நடந்துகிட்ருக்கும். தடையோடு நடந்தால் ஒரு ½ அன் ஹவர் கழிச்சும், தடை இல்லாமல் நடந்தால் 3:30 மணிக்கும் முடிச்சிடுவாங்க. பெரும்பாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, தடை இல்லாமல் நடத்தணுன்றது தான் பேங்க்கினுடைய கான்செப்ட், அதிகாரிகளுடைய கான்செப்ட். அதனால் முடிஞ்சவங்களும் ஒன்றா போகாமல் எல்லா இடத்துலையும் பிரித்து 1:30க்கு ஒரு குரூப்பு போயிட்டோம், 2 மணிக்கு ஒரு குரூப் போயிட்டு செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தடை இல்லாமல் மக்களை வெளியில் அனுப்பணும் அப்படின்றது தான் கான்செப்டு. அதுக்காக இப்படி 2ஆக பிரித்து செய்வாங்க. ஸோ இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது இப்போதைக்கு பேங்க்கில். இப்போ பொறுத்தவரைக்கும் இந்த லஞ்ச் ஹவர் இப்படி தான் 2ஆக பிரிச்சுக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கு. சில சமயம் அது கரெக்டாக நடக்குதான்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2 மணிக்கு போகலான்னு உட்காந்துருப்பாங்க, அப்போது வேறு பிஸ்னஸ் ஏதாவது இருக்கும், ஒரு கஸ்டமருக்கு பாதி வேலை முடிஞ்சிருக்கும். அதனால் டக்குன்னு அவங்க 2 மணிக்கு எந்திரிச்சு போக மாட்டாங்க. 2:30க்கு 3:30க்கு 4:30க்கு போகிறதெல்லாம் கூட உண்டு. நீங்கள் நினைக்கலாம் எங்கேயோ அந்த மாதிரி பண்ணுறாங்க, சும்மா கதை விடாதீங்கன்னுங்களா. உண்மையாக உண்டுங்க. அது மாதிரி வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா சில அதிகாரிகள் வந்து 4 மணிக்கு 4:30க்கு சாப்பிட்டதெல்லாம் உண்டு. நான் கூட 4 மணிக்கு மேலே சாப்பிட்டது கூட உண்டு. சில இது தொடர்ச்சியாக இருந்துச்சுன்னா வேறு வழி இல்லைன்னா அது மாதிரி. சில சமயம் சிங்கிள் மேனேஜராக இருப்பாங்க, சில இடத்துல சிங்கிள் மேனாக இருப்பாங்க ஆஃபீஸராக. அது மாதிரிலாம் மாட்டிக்கிட்டால் அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பிஸ்னஸ் அவர் முடித்து தான் போவாங்க. 3:30 மணிக்கு முடிஞ்ச பிறகு தான் அவங்களே சாப்பிட போவாங்க, அல்லது 4 மணிக்கு முடிஞ்ச பிறகு தான் அவங்களே சாப்பிட போவாங்க. அந்த சமயத்தில் யாரும் வந்து உங்களுக்கு லஞ்ச் ஹவர் டைமே இல்லையே, நீ எப்படி சாப்பிட போகலான்னு கேட்டால் அவன் பாவம் என்ன பண்ணுவான், பசியிலையும் இருப்பான், கோபத்திலையும் இருப்பான், வேலையும் இருக்கும். சாப்பிட போகாமல் நான் என்ன பண்ணுறது, சாப்பிடாம என்ன தான் நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரவங்க வேலை எழுஞ்சி தான் பண்ணுவாங்க. இப்போ தெரிஞ்சுங்க, அவங்களுக்கும் இது உண்டு, லஞ்ச் ஹவர், லஞ்ச் டைம் உண்டு. நம்ம தெரியாமல் அவங்க வீடியோவில் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு இந்த டெக்னிக்கல் தெரியாது, இந்த விஷயம் தெரியாது, அதனால் அவங்க யூடியூப்பில் தெரியாமல் போட்டிருக்காங்க. பேங்கர்ஸுக்கு லஞ்ச் ஹவரே இல்லை அது இதுன்னு போட்டிருக்காங்க. அது தவறான விஷயம். அவங்களுக்கும் லஞ்ச் ஹவர் உண்டு. இதை 2ஆக பிரிச்சுக்குவாங்க. 1:30 மணிக்கு ஒரு குரூப் போகும், 2 மணிக்கு மீதி இருக்கிறவங்க போவாங்க. அது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். கரெக்டாக 1:30 மணிக்கு போகணுன்னு 1:30 மணிக்கு போக மாட்டாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அதே மாதிரி கரெக்டாக 2 மணிக்கு போகிறவங்களும் போக மாட்டாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். மேனேஜரும் அதிகாரிகளும் கொஞ்சம் கஷ்டம்தான். அது சிங்கிள் மேன் இருந்தால்
ரொம்ப கஷ்டம்தான். அவங்க 4 மணி 4:30 மணிக்கெல்லாம் போகிறவங்க உண்டு. சில சமயம் மத்தியானம் சாப்பிடாம ஈவினிங் நைட்டு ஒன்றா சாப்பிட்றவங்களும் உண்டு. ஸோ இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுங்க. தவறான ஒரு நியூஸை கொடுத்துருந்தாங்க 2, 3 பேர் யூடியூப்பில். அது சரியான நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.